சனி மங்கள யோகம் இன்று முதல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட போகும். ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே ராசியை மாற்றுவதோடு அவ்வப்போது மற்றும் கிரகங்களோடு சேர்ந்து அல்லது நிலைகளிலே மூலமாக சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படும். இதனுடைய தொடர்ச்சியை கோச்சார தலைப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, சுவாமி மலையிலே கொங்கு நாட்டு பிறவிக்குள்ளனுக்கு கண் பார்வை வழங்கி அருள் புரிந்த கண் கொடுத்த விநாயகர் உள்ளார். கண்களில் ஏற்படும் நோய்களை நீங்க இவரை வழிபடலாம். அற்புதமான இந்த குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எண்ணற்ற நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் என்றால் அதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ பலனும் பஞ்சாங்கத்தையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 5/8/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், ஆடி மாதம் 20வது நாள், கரி நாள். சுபங்களை விளக்குவது நல்லது. சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் பொங்கல் விழா, சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, திதி சப்தமி மாலை 6:09 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி, இரவு 7:32 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம், சித்திரை. சந்திராசிரம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்றைய தலைப்பு, ஜென்ம பாவம் போக்கும் சித்ரா பௌர்ணமி வழிபாடு. நமது செயல்களை கண்காணித்து பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு கொடுப்பவர் சித்திரா புத்திரர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம்.
என்றால் அவர் சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் செய்யும் நல்ல மற்றும் தீய பலன்களை கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு சொர்க்கத்தையும் நரகத்தையும் அளிக்க எண்ணினார் சிவபெருமான். நன்மை தீமைகளை கணக்கிட்டு ஒருவரை படைக்கும் பொருட்டு ஒரு தங்க பலகையிலே சித்திரம் ஒன்றை வரைந்தார். பின்னர் பார்வதி தேவி அந்த பலகையை கண்டார். சிவபெருமானிடம் சித்திரம் சிறப்பாக உள்ளது, அதனை நீங்கள் நினைத்தால் உயிரோடு நடமாட விடலாம் என்றார். அதனை எம்பெருமான் கண்டு சிவனும் பார்வதி தேவியும் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுத்தார். சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று அந்த சித்திரம் உயிர் பெற்று வந்தது. எனவேதான் அவருடைய பெயர் சித்ராபுத்திரன் என்றார். இப்பொழுது சிவபெருமான் அவருக்கு உரிய வேலைகளை சொல்லிக் கொடுத்தார். 3 உலகில் உள்ள உயிர்களை செய்யும் தீய மற்றும் நல்ல காரியங்களை கணக்கிட்டு கொடுத்து பணித்தார். அதன்படி நாம் செய்கின்ற நன்மை தீமைகளை சித்ராபுத்திரன் கணக்கிட்டு வருகிறார். தீயவைகளை செய்து ஒருவரும் வாழும் காலத்தில் வளமாய் வாழ்கின்றன. ஊரை ஏய்த்து கொள்ளை அடித்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களும் வளர்க்கிறார். பின்னாளிலே காவல்துறை போன்ற தண்டனையை பெற்று சிறைக்குள் தன் காலத்தை முடிக்கிறார். பாவ புண்ணியம் பார்த்து செய்யும் செயல்கள் நியாயம் மட்டுமே தொக்கி நிற்கும். எப்போதும் நியாயமாக வாழ்பவர்கள் சித்ராபுத்தின் கணக்கிலே மேலும் சில நாட்கள் இந்த உலகில் வாழ்ந்து வரும்படியாக அமையும். நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலை அமைகிறது. இந்த நாளில் நாம் செய்யும் புண்ணியங்கள் நம் எதிர்கால சந்ததியினை பக்கபலமாய் அமையும். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வார். இதனை தான் நம் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம் என்று சொல்லுகிறார். முன்னோர்கள் பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் சந்ததியினர் சிறப்பாய் வாழ்வார். நாம் உயிருடன் இருக்கும்போது செய்யும் செயலுக்கு ஏற்ற நமது இறப்புக்கு பிறகு ஆன்மா பலன்களை அடையும். நல்ல செயல்களுக்கு நல்ல பலன்களையும் தீய செயல்களுக்கு தண்டனையும் அடைகிறது. இந்த உலகில் நாம் செய்யும் அனைத்து செயல்களையும் பிரித்து பார்ப்பவர் சித்ராபுத்திரன். நாம் செய்யும் பாவங்களை விடுபட சித்ராபுத்திரனை வழிபடலாம். அதற்கான பரிகாரத்தையும் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பரிகாரம், தமிழ்நாட்டில் சித்ராபுத்திரருக்கு திருக்கோவில் காஞ்சியிலே உள்ளது. மற்ற இடங்களில் அரிது. எனவே நீங்கள் சித்திரை பௌர்ணமி அன்று அல்லது பௌர்ணமி முடிந்து பஞ்சமி திதி வரும் வரை உங்கள் வீடுகளில் பூஜை மூலம் பரிகாரத்தை செய்யலாம். பொங்கல் செய்ய வேண்டும். அதிலே பால் நெய் ஊற்றக்கூடாது. பூஜை அறையிலே மாக்கோலம் போட்டு நோட்டு பேனா வைத்து விளக்கேற்ற வேண்டும். இப்போது நீங்கள் சித்ராபுத்திரனை நினைத்து தெரியாமல் செய்த தவறுகளை மன்னிக்க வேண்டும். இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபடுவதால் இறந்த பிறகு முன்னோர் செய்த தீய செயல்களுக்கு தண்டனையின்றி சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது. வாழும் காலத்திலே செய்த பாவத்திற்கு பரிகாரம் கண்டுகொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமியிலே செய்து கொள்ளலாம். 2வது பரிகாரம், இந்த எளிய பரிகாரத்தை செய்ய முடியாதவர் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சித்திரை பௌர்ணமியிலே சென்று அல்லது பௌர்ணமி முடிந்து பஞ்சமி தீதி வரும் வரை செய்த பாவத்திற்கான விடுதலை தருமாறு வேண்டி வரலாம். ஆண்டுதோறும் இதை கடைபிடித்து சொர்க்கத்தை அடையலாம். இப்படியாப்பட்ட அற்புதமான அந்த பரிகார பலன்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கின்ற வகையிலே இருக்கும் என்று நம்பி நாளைய தினம் மாங்கல்ய தோஷம் போக்கும் முருகன் இதனுடைய தொடர் விளக்க விரிவுரையை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுதான். நாம் பல தினங்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், நம் அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை தொடர்ந்து பல்விதமான கோணங்களில் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது ஒவ்வொரு கிரகமும் தனியாக அந்த 5வது இடத்திலே இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் கண்டுகொண்டு இருக்கின்றோம். சந்திரன் 5லே இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும். போட்டி பந்தயம் இதிலே கலந்து கொண்டால் முதலிடத்தில் வருவார்கள். அறிவாற்றல் மிக்கவர்கள். தேய்பிரை சந்திரன் என்றால் பற்றற்ற தன்மையை உடையவர்கள், மந்த புத்தியை உடையவர்கள். நல்ல புத்தியும் நல்ல மனைவியும் பிள்ளைகள் இருக்கும் பெண்கள் தெய்வத்தை வழிபடுவார்கள். ஒரு சிலர் சிறிய வயதிலே தாயை பிரிந்து வாழ்வார். செவ்வாய் 5வது இடத்திலே இருந்தால் புத்திர தோஷம், பெற்ற பிள்ளைக்கு ஆகாது, முதலிலே குழந்தை பிறக்காது. அப்படி பிறந்தாலும் எவ்வித பயனும் அடைய மாட்டீர்கள். போட்டி பந்தயத்திலே தோல்வி அடைவார்கள். தாய் மாமனுக்கு பிரச்சனை தரும் முரட்டுத்தனமான சுவாபம் கூட. 5லே புதன் இருந்தால் குழந்தைக்கு மிகவும் தாமதமாய் பிறக்கும். மிகவும் குறைவான குழந்தைகளே அமையும். சாதகர் புத்திசாலியாய் இருப்பார். 1-2 பிள்ளைகள் பிறந்தாலும் மணிமணியாய் பிறப்பார்கள். பூர்வீக சொத்து சமயத்தில் கிடைக்கும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவார். புத்திசாலியாய் இருக்கும் குழந்தைகள் தற்பெருமை பேசுவதும் மற்றவர்களை கேலி செய்வதும் வல்லவர்களாய் இருப்பார். இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம்.
5வது பகுதி என்று சொல்லப்படுகின்ற கோச்சாரத்தினுடைய பகுதி இன்றைய தலைப்பு என்னவென்றால், சனி மங்கள யோகம் இன்று முதல் இந்த 3 ராசிக்காரர்கள் கூடையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட போகிறது. ஜோதிடத்தின்படி நவகிரகங்களில் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே ராசியை மாற்றுவதோடு அவ்வப்போது மற்ற கிரகங்களை சேர்ந்து அல்லது நிலைகளின் மூலமாக சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசியை மாற்றும் நீதிமான் சனி பகவான் தைரியம், வீரியம், வீரம், வலிமை ஆகியவற்றின் காரணியாய் கருதப்படும் மற்ற கிரகம் தளபதியாய் கருதப்படும் செவ்வாயும் சேர்ந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனி மங்கள யோகத்தை உருவாக்க இருக்கிறார். இந்த மங்களகரமான யோகத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையிலே காணப்படும். குறிப்பாக 3 ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் நல்ல செல்வத்தை பெறுவதோடு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெற உள்ளனர். இதன் விளைவாக வெற்றிகள் குவிந்து வாழ்விலே நல்ல உயரத்தை அடைய உள்ளன. இப்போது சனி செவ்வாய் சேர்க்கையால் உருவாகும் சனி மங்கள யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே மிதுனம். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கையால் உருவாகும் சனி மங்கள யோகமானது மிதுன ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. குறிப்பாக திடீரென்று பல வழிகளிலே இருந்து வரும் பணம் தேடி வரும், நீண்ட காலமாக சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளது. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். போட்டிகள் தேர்விலே நல்ல வெற்றியை பெறுவீர்கள். திருமணமானவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். மன அழுத்தம் குறைந்து மனதிலே மகிழ்ச்சி தங்கும். மகரம். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கையால் உருவாகும் சனி மங்கள யோகம் மகர ராசிக்கார் வாழ்விலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. வேலை தொடர்பாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத அளவிலே நல்ல மாற்றத்தை காண்பார்கள். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் புதிய வருமான வழிகள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. விருச்சகம். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கையால் உருவாகும் சனி மங்கள யோகத்தால் விருச்சிக ராசிக்கு ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி பெறுவார்கள். நீண்டகால ஆசைகள் இந்த காலத்திலே நிறைவேறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். பணியிடத்தில் கடினமான உழைப்புக்கு பலன் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமாய் நிதி நிலைமை வலுவடை. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து, கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் அன்பர்கள் உற்று கேட்டு அவர்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது மாத பலன், அதாவது ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை நீங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கிறீர்கள். கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டல் ஆலோசனையை பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசியுடைய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்கிறது என்று சொல்லலாம். பொருளாதார வளமும் பெண்களால் அனுகூலமும் கிடைக்கும். இருந்தாலும் அவ்வப்போது பொருள் இழப்பும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த பிள்ளைகளால் பிரச்சனை நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9.
அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்கிறது என சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த பொருளாதார வளமும் பெண்களால் அனுகூலமும் கிடைக்கும். இருந்தாலும் அவ்வப்போது பொருள் இழப்பும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த பிள்ளைகளால் பிரச்சனை நீங்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் வந்தால் மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவும். பல்வேறு நன்மைகள் நிகழும். உங்கள் முயற்சியிலே அனுகூலம் கிடைக்கும். அதே வேளையிலே காலகட்டத்திலே பிற்பகுதியிலே பொருள் விரயமும் வேலையில் பின்தங்கும் சூழ்நிலையும் ஏற்படலாம். ஆனாலும் அவை அனைத்தும் சுப விரயங்கள் என எடுத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் வந்தாலும் மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு நன்மைகள் நிகழும். உங்கள் முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். அதே வேலை கட்டத்திலே காலகட்டத்தில் பொருள் விரயமும் வேலையில் பின்தங்கும் சூழ்நிலையும் ஏற்படலாம். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவை அனைத்தும் சுப விரயங்கள் என்று நீங்கள் கணக்கிட வேண்டும். நஷ்டத்தை கொண்டு கவலைப்படக்கூடாது. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எந்த பிரச்சனையும் முறியடிக்கும் வல்லமையும் பெறலாம். குடும்பத்தில் வசதிகள் தொடரும். ஆடம்பர பொருட்கள் வந்து சேரும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவேறும். சற்று சிரத்தை எடுத்தால் சாதனை செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எந்த பிரச்சனையும் முறியடிக்கும் வல்லமைகளை பெறலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் வசதிகள் தொடரும். ஆடம்பர பொருட்கள் வந்து சேரும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவேறும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திறத்தை எடுத்தால் சாதனை செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடி. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மிகவும் சிறப்பான பலன்களை பெறப் போகிறீர்கள். சிற்சில குழப்பங்கள் வந்தாலும் அதற்கான கவலை கொள்ள வேண்டாம். அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். பல்வேறு முன்னேற்றங்களை பெறலாம். குறிப்பாக பொருளாதார வளம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த மிகவும் சிறப்பான பலன்களை பெறப் போகிறீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சிற்சில குழப்பங்கள் வந்தாலும் அதற்கான கவலை கொள்ள வேண்டாம். அனைத்தும் நன்மையே நடக்கும். ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல்வேறு முன்னேற்றங்களை பெறலாம். குறிப்பாக பொருளாதார வளம் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று காரிய அனுகூலம் கிடைக்கும். மதிப்பும் மரியாதை சீராக இருக்கும். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் குதூகூலம் அதிகரிக்கும். தடைப்பட்ட ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். கடந்த காலமாய் தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று காரிய அனுகூலம் கிடைக்கும். மதிப்பு மரியாதை சீராக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வீண் வாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் குதூகூலம் அதிகரிக்கும். தடைப்பட்ட ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலமாய் தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்ந்து நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடாது. கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகாலட்சுமியுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய காயத்ரியும் சொல்லி வர சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பார். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமை மேம்படும். கோரிக்கைகள் நிறைவேறும். விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமை மேம்படும். கோரிக்கைகள் நிறைவேறும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருக்கும். சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கடந்த கால விட சிறப்பான லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாய் இருக்கும். சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரிகளுக்கு கடந்த காலத்தை விட சிறப்பான லாபம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நன்மைகள் கிடைக்கும். பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். பொருளாதார வளம் சிறப்படை.
காரிய அனுகூலம் கிட்டும், செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகள் தடைகள் ஏற்பட்டால் அதை முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்து இன்று நன்மைகள் கிடைக்கும். பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்து தெய்வ அனுகூலம் கிடைக்கும். பொருளாதாரம் வளம் சிறப்படையும். காரிய அனுகூலம் கிட்டும், செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்து உங்கள் முயற்சிகளில் தடை ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடி சுப நிகழ்ச்சியில் உடனடியாய் நிறைவேறாமல் போகலாம். அனைத்து சுபங்களும் நிகழும். உத்தியோகம் பார்ப்போர் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பல வரவும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும். சுப நிகழ்ச்சி உடனே நிறைவேறாமல் போகலாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த அனைத்தும் சுபமாய் நிகழும். உத்தியோகம் பார்ப்போர் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். வியாபாரிகள் பின்தங்கிய நிலையிலே இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள். பண வரவு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் பிறக்கும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணவரவு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதை ஆர்வம் பிறக்கும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம். கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பார்கள். அதிக சிரத்தையுடன் எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட அதிகமாய் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் நிமித்தமாய் வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பார்கள். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாய் இருக்கும். அது மகிழ்ச்சியை தரும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியான நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.